என்னம்மா பிரியாணி மேல வீடு ஃபுல்லா மணக்குது. சிக்கன் 65 வேற. இன்னைக்கு எந்த விசேஷமும் இல்லையேம்மா. அப்புறம் எதுக்கு இப்படி தடபுடலா சமைச்சிட்டு இருக்க? என்னது, எந்த விசேஷமும் இல்லையா? நீ வீட்ல இருந்தா தானே இங்க என்ன நடக்குன்னு தெரியும். இன்னைக்கு உன் மாமே வாராண்டி. எந்த மாமா வராங்க? என்னடி, என் கூட என்ன 10 பேரா பிறந்தாங்க? எந்த மாமான்னு கேக்கா? என் கூட பிறந்து ஒருத்தன் தானே, அவன் தான் இன்னைக்கு வாரான். என்னது, சிவா மாமாவா? சிவா மாமா எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு வராரு? ஏண்டி, அவன் தம்பி. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வராம அப்புறம் பக்கத்து வீட்டுக்கா போவாரு? நம்ம வீட்டுக்கு தான் இப்ப வாரான். இந்த பாருமா, சிவா மாமா வந்தானா அவர் நை நைன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு அது பிடிக்கவே செய்யாதுமா. என்னது, அவன் பேச்சு சரியில்லைன்னு அவனை பிடிக்காதுன்னு சொல்றியே? அப்புறம் எப்படி அவன் கூட காலம்புள்ள நீ வாழுவா? என்னம்மா நீ லூஸ் மாதிரி பேசுற? நான் ஏமா அவர் கூட வாழ போறேன்? அவனை தானடி கட்டிக்க போறா, அப்புறம் அவன் கூட தானடி நீ வாழணும். இந்த பாருங்கம்மா, எனக்கு அவர் சுத்தமா பிடிக்காது. அப்புறம் அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? அவர் கூட போய் எனக்கு கல்யாணம்னு சொல்றீங்க? எதுவும் காமெடி எதுவும் பண்றீங்களா? இந்த மாதிரி பூமாரி, மாமாவுக்கு எங்கேயும் பொண்ணு கிடைக்கலையா, அதனால ஆச்சி ரொம்ப வருத்தப்படுறாவ. அதான் ஆச்சி கிட்ட சொல்லிட்டேன், நம்ம பொண்ணையே அவனுக்கு கட்டி வச்சிடலாம் தம்பிக்கு நீ. அதனால நீ கல்யாணத்துக்கு தயாராயிரு. ஆமா, ஊர்ல உள்ள எல்லா பொறுக்கித்தனமா அவர் தான் பண்றாரு. அப்புறம் அவருக்கு யார் பொண்ணு கொடுப்பா? நீங்க அவருக்கு என்ன கட்டி வச்சு என் வாழ்க்கையை கெடுக்கலான்னு பிளான் பண்றீங்களோ? நாளா அவர் கட்டிக்க மாட்டேன். என்னது பொறுக்கியா? இந்த பாரு, பல்ல தட்டி கையில தந்துருவேன். என் தம்பி கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்க்கான், போலீஸ். அவனை கட்டிக்க உனக்கு கசக்கு தாங்கோ. இந்த பாருமா, உன் தம்பிய கல்யாணம் முடிச்சு நான் அவனுக்கு அடிமையா இருக்கிறது ஒண்ணுதான், நான் கல்ல கட்டி கடல்ல விழுந்து சாவுறது ஒண்ணுதான். உன் தம்பியெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுமா. நீ எந்த அளவு அழுதாலும் ஒன்றும் செய்ய முடியாது. தம்பி இப்ப வந்துகிட்டு இருக்கான், அவனுக்கும் உனக்கும் கல்யாணம். அவனுக்கு 1 மாசத்துல கல்யாணம் முடிக்கணுமா, ஜோசியர் சொல்லிட்டாரு. அதனால 1 மாசத்துல உனக்கும் அவனுக்கும் கல்யாணம். தயாரா இருப்போ. இந்த வருமா, உன் தம்பிக்காக நீ என் வாழ்க்கைய பழியாக்கலாம்னு நினைக்கிறா, அது ஒரு நாள் நடக்கவே நடக்காது. நம்ம இவளுக்கு நல்லதுதான்னு நினைக்கிறோம். நம்ம தம்பியை கட்டி கொடுத்தா கை நிறைய சம்பாதிக்கிறான், ராணி மாதிரி வாழ்வா நம்ம பொண்ணுன்னு ஆசைப்பட்டா இவன் மூக்கால அழுதுட்டு போறாள. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி அழுதுட்டு போறா? இவ கடக்கா சின்ன பிள்ளை. சோசியர் சொன்ன மாதிரி இந்த மாசம் முடியதுக்குள்ள என் தம்பிக்கு இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும்.